குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 1/7/2024 வின் ட்ரா நம்பர் 776க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 30ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தோன்னா 585027 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 585,027 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இப்போ 1ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 30ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 30ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தேன். சிங்கிள் நம்பர் 7 அப்படின்னு 7 பாஸ் ஆயிருக்கு. சிங்கிள் நம்பர் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 7 பாஸ் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். 27 44 வந்திருக்கு. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 77 22 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லை அப்படின்னா 27 ரிசல்ட் வந்த நம்பர் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 0 வந்துருந்துச்சு. 0 ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 0 வரலன்னா தான் 5 6. இப்போ 0 வந்திருக்கு. இப்போ 0 27 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு. சிங்கிள் நம்பர் 7 கிடச்சிருக்கு. வந்த நம்பர் 0 ரிப்பீட் ஆகிருக்கு. 44க்கு பதிலாக 27 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 027 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. யாராவது கரெக்டாக வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 277074 277074 அப்படிங்கிறது கொடுத்துருக்க பாக்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 027 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 027 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 747. பேலன்ஸ் நம்பர் 747. இப்போ ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா 7 ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு 3ஆவது நாள் பாஸ் ஆகுதா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்கு. பேலன்ஸ் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னாலும் 7 இருக்கு. இப்போ 777 இருக்கு. 777 இருக்கு. 777 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 444 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். பவர் நம்பர்ஸா. அதனால ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. எகைன் 7 ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. 77 ரிப்பீட் ஆகவும் சான்ஸ் இருக்கு. 7 ரிப்பீட் ஆகலாம். அது டபுள்ஸாக மாறிச்சு அப்படின்னா 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ட்ரா நம்பர் பாருங்க 776. ட்ரா நம்பர் 776 7 இருக்கு. அதனால டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 776 கூட 777 வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக 7 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 777 அல்லது 222 அல்லது 444 அதோட பவர் நம்பர்ஸ். அதனால 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதோட ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய நம்பர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் எதுவும் இல்லை. நிறைய நம்பர் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி சில பேர் கமெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. நிறைய நம்பர்ஸ் கொடுக்கல. அந்த நம்பர்ஸ் பிரித்து எடுத்தோம்னா நிறைய நம்பர்ஸ் வரும். இதோட ஆப்போசிட் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கோ அதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ 0 வந்ததுனால 1 வரும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா 13 ஆர் 17 ஆர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 1 வரும் அப்படின்னா 1317 77 இருக்கு. 37 ஆர் 73 இருக்கு. 37 ஆர் 73 73 37 37 73 77 1 வந்துச்சுன்னா மட்டும் 1317 இதை தான் ஆல்போர்ட் நம்பர்ஸை கொடுத்துருப்பேன். 17 ஆர் 71 13 அல்லது 31 37 ஆர் 73
777 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது, ஆப்போசிட் நம்பர்ஸில் இருக்குது. ரிசல்ட் வந்த நம்பர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 77 இருக்குது. இப்போ 77 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்குது. இப்போ 777 சான்ஸ் இருக்கலாம். ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா 777 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 888 இருக்குது, 777 இருக்குது, 888 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் 77 இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 333 இருக்குது, 333 இருக்குது, 777 இருக்குது, 888 இருக்குது. அதனால் ட்ரிபிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 777, 333 அல்லது 888 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ட்ரிபிள்ஸ் வரணும். இப்போ என்னோட அந்த ரிசல்ட் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 027 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இப்போ 0 வந்துச்சுன்னா எகைன் 0 வரணும். வரலை அப்படின்னா 5 அல்லது 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 0க்கு பதிலாக 5 அல்லது 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ 2 வந்திருக்கு, 2 வந்துச்சு அப்படின்னா 7 அல்லது 4. இது பவர் நம்பர்ஸ். பவர் நம்பர்ஸாக ஒரு சில நாள் பாஸ் ஆகும். இப்போ நேற்று 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பர்ஸாக தான் பாஸ் ஆகிருக்கு. 440 அப்படிங்கிறது அப்படி தான் பாஸ் ஆகிருந்துச்சு. சைபர் 27 அப்படிங்கிறது அப்படி தான் பாஸ் ஆகிருக்கு. 440 அப்படிங்கிறதும் நான் அது மாதிரி தான் கொடுத்துருந்தேன், அதே மாதிரி தான் பாஸ் ஆகிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 440 பாஸ் ஆகிருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 27 சைபர் 27 அப்படி தான் பாஸ் ஆகிருக்கு. பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆனால் அது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். சைபர் வந்துச்சு அப்படின்னா 5 அல்லது 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 2 வந்ததுனால 7 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 7 வந்ததுனால 2 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 77 இருக்குது, 22 இருக்குது, 44 இருக்குது. இது இல்லை அப்படின்னா 5 அல்லது 6 ஏதோ ஒரு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ட்ரா நம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 77 இருக்குது, 6 இருக்குது. இங்கேயும் 77 இருக்குது, 6 இருக்குது. அதனால் 7 அல்லது 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிள் நம்பர் 7 வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் 2 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. இப்போ ட்ரிபிள்ஸ் வரும் அப்படின்னா 333, 777, 888 அப்படிங்கிறது சார்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ போர்டில் 0 வந்திருக்கு. 0 வந்ததுனால 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. 562 அல்லது 522, 526, 522 வரலாம், 562 வரலாம், 526 வரலாம். அப்படிங்கிறது ஏ போர்டில் 5 வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ ஏ போர்டில் 1 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 1 பேஸ் பண்ணி பாருங்கள். 137 இருக்குது, 137, 173. நேற்று 27 பாஸ் ஆகிருக்கு. 37 பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 137 இல்லை அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 1 வந்துச்சு அப்படின்னா 171013 அப்படிங்கிற நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். 11 இருக்குது, 1ஓட 0 இருக்குது, 1ஓட 7 இருக்குது, 1ஓட 3 இருக்குது. இங்கேயும் 1ஓட 3 இருக்குது. 1 வரும்னு நினச்சிங்கன்னா 13, 10, 17, 11 அப்படிங்கிற 4 நம்பர்ஸ் கண்டிப்பாக 1 வரும்னு நினச்சிங்கன்னா 1 பேஸ் பண்ணி வரும். இப்போ ஏ போர்டில் 8 வரும்னு நினச்சிங்கன்னா 888 இருக்குது, இல்லை 878 இருக்குது. 887 அல்லது 878 இருக்குது. ஜீரோக்கு பதிலாக 56 வரலான்னு கொடுத்துருக்கேன். 562 பார்த்துக்கோங்க, 526 பார்த்துக்கோங்க, 522 பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த நம்பர்ஸ் வந்து உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள். 522, 562, 526, 466. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இருக்குது, 66 இருக்குது. 466 பாக்ஸ், 466 அல்லது 646 அப்படிங்கிறது எடுக்கலாம். 466 அல்லது 646, 888 இருக்குன்னு கொடுத்துருக்கேன், 777 இருக்குன்னு கொடுத்துருக்கேன், 333 இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அடுத்த ஏ போர்டில் 0 வந்திருக்கு. 0 பதிலாக 2 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 237 ஆர் 238.
237 ஆர் 238 ஏ போர்டில் 2 வந்துச்சுன்னா, ஏ போர்டில் 9 வந்துச்சுன்னா, 0 வந்திருக்கு 9 வந்திருக்கு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 933 இருக்குது. 933. ஏ போர்டில் 1 வரும்னு நினச்சிங்கன்னா 135 130 103 110 171 அப்படிங்கிற நம்பர்ஸ். ஏ போர்டில் 1 வரும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ்ஸிங். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான். இது மாதிரி வரலாம் அப்படிங்கிறது. இதில் பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். பாசிட்டிவாக வரும் அப்படின்னு நம்பி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின்னிங்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.